சோசியலத்தை பற்றி கேட்டுக்கிட்டீங்களா? இதுதான் விவரம். கால் வந்துட்டு வாங்க. குறுக்க போறையில இப்போ அந்த பிள்ளைகிட்ட பேசுறியாடா? பேசுனா அவன் வாழ்க்கை கெட்டு போயிடும். உண்மையா இல்லையா? ஆனால் மறக்க முடியாமல் ரொம்ப காலம் வேதனைப்பட்டுட்டே இருந்தியே, இப்போ என்ன பண்ணுறது? போனது போகட்டும், நம்ம புனிதமான வாழ்க்கை வேணுங்கிற சொன்னா வருத்தப்படுவியா? உங்க தாத்தன், உங்க அப்பன், நீ ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியோடு வாழக்கூடிய விதிகளோடு பிறந்தவங்க. புரியுதா? உங்க அத்தன் அப்பாவுக்கும் அதே விதி உண்டு. உங்க மாமனாருக்கும் அதே விதி உண்டு. இவைகளெல்லாம் நடந்து போன ஒரு சாம்ராஜ்யம். ஆனா இப்போ உனக்கு நிலையான தொழிலும் வேணும், ஒரு புதிய வாழ்க்கையும் வேணும். இந்த 2யும் அமைச்சு தரணும். நீங்க இருக்கிற வீடு, உங்களுக்குன்னு உள்ள சில ஆஸ்திகள் எல்லாம் இப்போ குழப்பத்துக்குரியதாகவும், போராட்டத்துக்குரியதாகவும் நடக்கும். நடந்துகிட்டு இருக்கா? இவைகள உங்களுக்கு தெளிவான நிலைகளை உருவாக்கி தந்தா போதும்னா, வேற என்னடா வேணும்? எங்கேயாவது வேலைக்கு போறியா? எந்த ஊர்ல? எந்த ஊரு? நீ போற இடத்துல டூ வீலர்ல போறியா? இங்க இருந்து போற வழியில இடதுபுறத்துல ஒரு பெரிய சிவன் கோயில் வருது. அது எங்கடா இருக்கு? என்ன என் கோயிலே இல்லைங்கிறே. நான் தான் உன் கூடவே வருவேனே. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. பொய் சொல்லக்கூடாது. உண்மையை தானே சொல்றதான். என்ன? சரி. ஒரு வண்டி லைன்ல இருக்கு. என்ன பண்ணலாம்? சரி வா. தை மாதத்துக்குள்ள கல்யாண வாழ்க்கையும் தொடரும், இந்த தொழிலும் நிலைக்கும். வெற்றியாகி தரேன். உங்க பிரச்சனையை தீர்த்து செம்மையா இருக்க வைக்கிறேன். நல்லா இருங்கப்பா. விருத்தீஸ்வரா என்ன கோயில்? விருத்தீஸ்வரா என்ன கோயில்? அடுத்து கல்யாண சம்பந்தமாக கேட்டு வந்தவன் யாருக்கு? உனக்கா? அப்படியா? கூந்தல் கருப்பு, ஆஹா, குங்கும சிகப்பு, உண்டவள் மனமோ தாமரைப்பூ. வா. இன்று முதல் நீ என் உரிமை. வாக்கா உட்காருக்கா. சரி, வேற ஒன்றும் பேசாத. அப்படி சொல்லு. கடன்கள் எவ்வளோ இருக்கு? யார் வாங்கினது கடன்லாம்? எதுக்கு வாங்கலாம்? அவனுக்கு தொழில் அமையாம வேதனைப்பட்டிருப்பானே. இப்படிதானடா? நீ கொஞ்சம் வாங்கின கடன்லாம் அடைச்சிட்டியா? உனக்கு அதில் ஒரு பெரிய அனுபவம். இந்தா, இந்தியாவில் வேலை பார்க்க போறியா? வெளிநாட்டுக்கு போறியா? இந்தியாவிலேயே உனக்கு உயர்ந்த பணி கிடைக்கும், நிறைந்த சம்பளமும் கிடைக்கும். என்ன? மாசி சிவராத்திரிக்கு பிறகு புனிதமான வாழ்க்கையும் தொடரும். வெற்றி அடைந்தார். கர்மசாமிக்கு வேற என்னப்பா வேணும்? நல்லா இருக்குட்டி. அதான் மாசி சிவராத்திரிக்கு பிறகு கல்யாணம் கிடைக்கும். ஏன்டா கவலைப்பட? நல்ல நீதியா நடக்கும், புகழோடு நடக்கும் உங்க கல்யாணம். சந்தோஷமா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தர்மபுரி. யாரெல்லாம் வந்து வாங்கோ. தம்பி வா. நல்லா இருக்கியா? நில்லுக்கா நில்லுக்கா. என்னடா வேணும்? கடை யூரின்லாம் ஒழுங்கா போகுதா? ஸ்டோன் எஃபெக்ட் வந்துச்சா? யூரின் ட்ரிபிள் வராமல் உன்னை நீ காக்கணும், மிகவும் முக்கியம். இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய தொழிலில் மன வருத்தமும் பிரச்சனையும் நடக்கும்.
என்ன, அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி தான் தொழிலையே பார்க்கணுங்கிற நிலைமையில நீங்க இப்ப மாட்டிக்கிட்டேன். ஆனா வாங்கின கடன அடைக்கக்கூடிய வருமானம் வராத வேதனை இப்ப உங்க உள்ளத்துல இருக்கு. இவைகளை சரியாக்கி உங்கள நிம்மதியா வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வாங்கோ. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. முருகப்பெருமான் வாராரே, கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏதோ சொல்லிட்டு வந்தீங்களா போய்? என்ன சொன்னேன்? தீர்ந்த உடனே அவருக்கு என்ன செய்வதாக சொன்னீங்க? வந்து உங்களை சந்தோஷமா கும்பிடுறேன். விவரமான பிள்ளைகள் எதுவும் கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. மிருகங்கள் வருது. என்ன வருது? வாங்க. இந்த கடனை 7 மாதங்கள்ல உங்களுக்கு பாதி கடன் தீர்ந்துரும். சரியா? தீர்ந்து உங்கள நிம்மதியா வாழ வச்சு தரேன். எந்த விஷயத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். உன் பக்கத்தில் மகாலட்சுமி. இந்தா, உன் பக்கத்துல தொழில் விருத்தி. நல்லது நடக்கும். சந்தோஷமா இருங்கப்பா. இந்தா பணம் வேணும்ல? புண்ணியமா இருப்போ. அடுத்து தர்மபுரி. தம்பி உனக்கு தர்மபுரியா அவுட்டர்ல போகுது குதிரை? தர்மபுரி மாவட்டம். தர்மபுரியிலிருந்து சேலம் போகக்கூடிய ரூட்டா? ஒகேனக்கல். 1, 2, 3 பார்டர் இல்ல ஒவ்வொரு. சரி காலைல வந்துட்டு வா. ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டத்துக்குள்ள தான் இருக்கா? நல்ல காலில் விடல, போயிட்டு வா. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என்னப்பா வேண்டும் உங்களுக்கெல்லாம்? முடியல, கால் வந்துட்டு வா. என்ன கருப்பசாமி, இதுல என்ன பிரச்சனை? அது என்ன விஷயம்? வரலாம்ப்பா, வா. உன்னுடைய தொழில் இடையில தடைகளாகி அதை நிம்மதியா நடத்த முடியாத மனக்குறைகள் நடந்துகிட்டு இருக்கு. போட்ட அக்ரிமெண்ட்டை செலுத்த முடியாத ஒரு மனக்குழப்பமும் இருக்கு. அதனால இந்த நஷ்டத்திலிருந்து உன்னை நான் மீட்டி வெற்றியாக்கி தர வேண்டும். மீண்டும் இந்த தொழிலை ரன் பண்ணியும் தரணும். இவ்வளவுதான விஷயம். கண்ண முடிக்கா. இந்தா, தை மாதத்திலிருந்து தொழில் செம்மையாக ஓடும். இப்ப நஷ்டப்படாம காக்கிறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துட்டு போ. கால் வந்துட்டு வாமா. மாத்த வேண்டாம். என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அடிக்கிற கைதான் நனைக்கும். ஏய், அடிக்கிற வாழ்வே ருசிக்கும். உன் வீட்டுக்காரன் சில சமயத்தில் பாட்டில் உடைக்கான. என்ன பாட்டில் அது? மண்ணெண்ண பாட்டிலா, பிராந்தி பாட்டிலா? கட்டிக்காரன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கட்டிக்காரன் தான் நமக்கு வேணும். அப்படியா? சரி, நல்லது. ஓகே. உன் பொம்பளை பிள்ளைய குடும்பத்தோட உங்கள்கிட்ட சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தா போதுமா? ஒன்று. உங்க அப்பா வீட்டு சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைய தெளிவு பண்ணி உன் உரிமையை வாங்கி தந்தா போதுமா? உன் பையன் கொஞ்சம் உன் வீட்டுக்காரன மாதிரி சொல்லு கிடங்காத வேலா இருக்கான். அவன் கொஞ்சம் திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. அவன் போயிட்டானா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா தண்ணி அடிச்சுக்கலாம். அதனால நீ கோயிலுக்கு போயிட்டு வா. நான் 2 பாட்டில் உடைச்சி சம்முனை குடித்து படுத்துக்கிறேன். வெற்றிகரமான குழந்தை ஆனந்தமாக பிறக்கும். ஆபத்தில்லாம பிறக்கும். அதுக்குரிய செலவுக்குரிய பணம் கருப்பசாமிக்கு தாரேன். இந்தா, எல்லாம் வெற்றியா நடக்கும். இப்போதைக்கு முடியாது, பொறுமை வேண்டும். வெற்றி உண்டு. மலையனூர் அங்காளியே,
மலையனூர் எல்லாரும் சரி அக்கா பாட்டு அருமையா இருக்கும்ல, உண்மையா இல்லையா? கோழி அறுப்பேண்டா, பொங்கல் வைப்பேண்டா, ஒரு நாள் சோறு உங்கு வேண்ட, போட்டு சாப்பிடு வேண்ட, வரலாம் அங்காளி வா. யாரெல்லாம் வந்தீங்க? குடும்பத்தோட வந்தீங்களா? வாங்க, ஏன் நிக்கிறீங்க தனியே? கும்பிட்ட கரங்களை காத்திடுவாள் எங்கள் குல தெய்வம் மங்காளி. இவன் யாருப்பா? இது யாருப்பா? அது யாருப்பா? டக் 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 டக். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கா. 1.25 ஆண்டுகளாக உங்கள் குடும்பத்துல தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் பண கஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இருக்கா? ஓயாத வாக்குவாதமும் மன அமைதி குறைவும் வீட்டுக்குள்ள இருக்கும். நடக்கா? இதுக்கு வேற எதுவும் குழப்பமா இருக்குமா? துறமா கோளாறு இருந்திருக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள் உள்ளத்துல உண்டு. தொழில் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக பணம் வேண்டும் என்று எடுத்த முயற்சிகள் எல்லாம் வேஸ்டா போயிருக்கும். தாரம்னு சொன்னவங்கெல்லாம் சொன்னாங்களே தவிர தரவே இல்லை. உங்ககிட்ட என்னடா இருக்கு? நாளைக்கு, நாளை கழிச்சு, இப்போ, பிறகு, இப்படியே கதை ஓடி போச்சு. அதனால எங்களுக்கு நிலையான தொழிலை புதுமைப்படுத்தி தரணும், எங்க கடன்கள் தீரணும், எங்க வீட்டுக்குள்ள வேற ஏதோ மாறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு குறையும் தீரணும். வீட்டுக்குள்ள வரக்கூடிய தெய்வம் முழுமையா வரலையா அப்படிங்கிற ஒரு கூத்து இருக்கு உள்ளத்துல. இருக்கா? கால் வந்துட்டு வா. மொட்டை மொட்டைன்னு சத்தம் கேட்க யாருக்கும் மொட்டை போட ஓடி இருக்கா? எப்போ போட போறியா? அப்படி போடும்போது வேற என்னம்லாம் செய்வீங்க? கிடாய் விட்டுவீங்களா? வெட்டிருங்க. நல்லா செஞ்சிருங்க, எல்லாத்தையும் இந்த குறை இல்லாம பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இந்த பணமும் தந்துட்டேன், தொழிலும் தந்துட்டேன். சந்தோஷமா வைக்கலாம், செட் ஆகும். அதுக்கு வேண்டிய எல்லா பெர்மிஷனும் உனக்கு எழுதி ரெடி ஆயாச்சு. கொடி சக்தி உண்டு. என் பேரை வச்சு ஐஸ்வர்யமா நடத்துடா, புண்ணியம் கிடைக்கும்டா, செல்வமாயிரு, கடன் வராது. கண்ணை மூடு. ஏன் ஓட மாட்டேங்குன்னு நான் பார்க்கட்டும். இந்த கனியை அந்த வண்டியில் வை, ஓடித்தாரா வா. மகாராஜன் உலகை ஆளுவார். மாமா இப்ப முடியாதுடா. ஏய், ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். என்ன பல்க் வச்சுக்கா, என் பேரை போட்டுக்கா. யாரு உங்க வீட்லயா? வேணா கழிச்சு பேச வைக்கிறேன் போ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போ, ஜெயிச்சிரும் போ. வாழ்க. மத்தியானம் சாப்பிட்டு போங்க. ஓடியா ஓடியா. சரி சரி. அண்ணா மலையாளம் உங்களுக்கு மலையனூரா? மலையனூர் அங்காளியே வாங்க, கால் விட்டு வாங்க. அடுத்த உத்தரவு, மேலூர் கிடையாது, மதுரை அரசாளும் மீனாட்சி. என்னப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? ஓயாத வாக்குவாதமும் பிரச்சனையும் வீட்டுக்குள்ள நடக்கு. என்ன குழப்பம் சொல்லு. கேட்க மாட்டேங்க. போய் விடலாம், அடிக்க வர்றது மாதிரி வருது. மூஞ்சி மாரகட்டையும் தோக்கிக்கிட்டு கால் வந்துட்டு வா. அவங்க மன அலைகளை நீக்கி குடும்பத்தை ஒற்றுமையா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அவனை கொஞ்சம் மாத்தி தரேன். என்ன குணத்தை மாத்தி தரேன், குடும்பத்துக்கு ஒத்து போக வைக்கப்பா. சந்தோஷமா நடத்தலாம். சாப்பிட்டு போ. மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? நீங்க
ஆ. சரசராணி கல்யாணி. நல்லா இருக்கா பாட்டு? அம்மா உங்களாம் மதுரையா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கியா? சரசராணி கல்யாணி. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லைக்குள்ள என் தங்கை காளியுடைய அருள் சுரூபம் இருக்கு. இருக்கா? பக்கத்துல வா. அது என்னப்பா குதிச்சு குதிச்சு ஆடுது சாமி? நம்ம கருப்பசாமி உண்டா அந்த பகுதியில? ஆய்! கால் வந்துட்டு வா. ம், ம். ஆடுது வீரமா. சந்திரனே, என்ன சரி? உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். உறவினர்களால் சில மனக்குறைகளும் பிரச்சனைகளும் வந்து வீட்டுக்குள்ள சில மனவேதனைக்குரிய நோய் நொடிகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. புரியுதா? இதுல பெத்த பிள்ளைகளில் ஒரு சில மனமாற்றங்களும் குழப்பங்களும் உண்டு. அது குடும்பத்தை ஒத்து வராத அளவுக்கு பிரச்சனைக்குரிய நிலைகள் நடந்து கொண்டே இருக்கும். இவைகளெல்லாம் சீர் பண்ண வேண்டியது நம் கடமை. வேற என்ன வேண்டும்? அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்கு தான் இந்த வாக்கு சக்தி. நடத்தி தாரேன். கூடி மாடி கோயில்ல